ஓகே. இன்னைக்கான வீடியோலாம் நம்ம எஸ்பர்க் எலமெண்ட்ஸோட பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து லித்தியம் அண்ட் பெரிலியமோட அனாமலஸ் பிஹேவியர் அண்ட் அதுக்கப்புறம் அதோட டயகனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் சம் ஸ்பெஷல் காம்பவுண்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லித்தியம் அண்ட் த அதர் ஆல்கலி மெட்டல்ஸ். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஆல்கலி மெட்டல்ஸில் வந்து லித்தியமும் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸில் வந்து பெரிலியமும் மற்ற அந்த குரூப்பில் இருக்க மற்ற எலமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். விச் மீன்ஸ் அவங்களுக்கு காமனாக இருக்க ப்ராப்பர்ட்டிஸை விட்டு டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும் தான். அந்த டிஃப்ரெண்ட்டான பிஹேவியர் வந்து அனாமலைஸ் பிஹேவியர் அப்படி சொல்லுவோம். இது வந்து ஸ்மால் சைஸ் இருக்குது, தென் இந்த அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது, போலரைசிங் பவர் அதிகமாக இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் த சார்ஜ் பை ரேடியஸோட ரேஷியோ இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அண்ட் அந்த ரீசன்னால தான் இது இந்த அனாமலைஸ் பிஹேவியரை ஷோ பண்ணுதுங்கிறதுன்னு பார்த்தோம். பட் என்னென்ன பிஹேவியரை ஷோ பண்ணுது, என்னென்ன ஆஸ்பெக்டில் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் லித்தியம். ஸோ லித்தியம்க்கு பார்த்தோன்னா இங்கே 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா லித்தியம் இஸ் மச் ஹார்டர். ஸோ நம்ம முன்னாடி ஆல்கலி மெட்டல்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்துருக்கோம், இது வந்து சாஃப்டான மெட்டல்ஸ்னு. வேறு இந்த லித்தியம் மட்டும் ஒரு ஹார்டான மெட்டல். அண்ட் மெட்டலுக்கு ஜென்ரலி கம்மியான பாயிலிங் பாயிண்ட் தான் இருக்கும். பட் அதுலேயுமே இந்த லித்தியம்க்கு வந்து மற்ற இருக்கிறவங்க லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் ஃப்ரான்சியம் ரேடியோ ஆக்டிவ்ஸ் அதை பற்றி படிக்க மாட்டோம். ஓகே. ஸோ இதில் எல்லாருக்குமே லோவர் மெல்ட்டிங் பாயிண்ட் தான் இருக்கும். பட் இதுலேயும் லித்தியமோட மெல்ட்டிங் பாயிண்ட் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லித்தியம் வந்து லீஸ்ட் ரியாக்ட் பண்ணாது. அண்ட் இதில் இருக்குது இந்த மொத்த ஆல்கலி மெட்டல்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ரெடியூசிங் ஏஜென்ட் சொன்னோம்னா அந்த லித்தியம் தான். ஓகே. அண்ட் இது வந்து ஏரோட வந்து ஏர்னு சொல்லும்போது ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. ஸோ ஆக்சிஜனோட சேர்ந்து ஆக்சைடு ஃபார்ம் பண்ணணும், நைட்ரஜன் சேர்ந்து நைட்ரைட் ஃபார்ம் பண்ணும். அண்ட் இதோட இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டினா லித்தியம் மட்டும்தான் ஆல்கலி மெட்டல்ஸில் ஒரே ஒரு காம்பவுண்ட், ஸோ ஒரே ஒரு எலமெண்ட். இது வந்து டைரக்ட் காம்பினேஷன் வித் நைட்ரஜனால் நைட்ரைடை ஃபார்ம் பண்ணுது. வேறு எதுவுமே டைரக்ட் காம்பினேஷனில் நைட்ரஜனோட சேர்ந்து நைட்ரைட் ஃபார்ம் பண்ணாது. வேறு லித்தியம் மட்டும் தான் இந்த பிஹேவியரை ஷோ பண்ணுது. எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் பண்ணினா இது வந்து ஹைட்ரேட்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் லித்தியமோட ஹேலைட் வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் மற்ற எந்த ஆல்கலி மெட்டல்ஸில் மற்ற எந்த ஒரு எலமெண்ட்டும் ஹைட்ரேட்டட் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகாது. வேறு லித்தியம் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் இதோட ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து சாலிட் ஃபார்மில் இருக்கவே இருக்காது. ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து சாலிட் ஃபார்மில் கிடைக்காது. மற்ற ஆல்கலி மெட்டல்ஸுமே ஈத்தாயினோட சேர்ந்து ஈத்தினைட் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ண, வேறு லித்தியம் வந்து அது ஃபார்ம் பண்ணாது. லித்தியம் நைட்ரேட். ஸோ இதான் லித்தியம் நைட்ரேட். ஸோ இதை பற்றி நம்ம பாட்டு வீடியோவில் படிச்சிருக்கோம். லித்தியம் நைட்ரேட் வந்து டிகம்போஸ் ஆகாது. ஹீட் பண்ண வந்து டிகம்போஸ் ஆகிடும். டிகம்போஸ் ஆகும்போது இந்த மாதிரி லித்தியமோட ஆக்சைடு NO2 கேஸ் அண்ட் O2 கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. அண்ட் வேறு எந்த ஒரு ஆல்கலி மெட்டலும் அந்த மாதிரி பண்ணாது. அண்ட் இதே சேம் பிஹேவியர் வந்து ஆல்கலைன் எர்த் மட்டுமே ஷோ பண்ணுவாங்க. அவங்களோட நைட்ரேட்ஸுமே நம்ம ஹீட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் ஆக்சைடு, தென் NO2 கேஸ் அண்ட் தென் O2 கேஸை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே. இந்த லித்தியம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சைடு கொடுக்குது, NO2 கேஸ் கொடுக்குது, O2 கேஸ் கொடுக்குது. இது மட்டும் தான் இந்த 3 ப்ராடக்ட் கொடுக்குது ஆல்கலி மெட்டல்ஸ்லேயே. இதே ஆல்கலி மெட்டல்ஸில் தான் சோடியம் இருக்குது. வேறு சோடியம் நம்ம டிகம்போஸ் பண்ணாலும் இல்லை பொட்டாசியம் டிகம்போஸ் பண்ணாலும், நைட்ரைடு வந்து டிகம்போஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த 2 காம்பவுண்ட் தான் இருக்குது. லித்தியம் மட்டும் நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கொடுக்குது. அண்ட் அது வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, வந்து லித்தியம் ஃப்ளூரைட் அண்ட் லித்தியம் ஆக்சைடு வந்து வாட்டரில் ரொம்ப கம்மியாக தான் சொல்யூபிள். வேறு மற்ற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹைலி சொல்யூபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். இது உங்களுக்கு வந்து பேராகிராஃபாக படிக்கும்போது கன்ஃபியூஷனாக இருக்கலாம். அதில் சின்ன ஹிண்ட் மாதிரி ஒரு பாயிண்ட் மாதிரி நீங்கள் போட்டு அது படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டயகனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம். இதுதான் நம்ம பார்க்க போகிறது. ஓகே. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிறதும் படிச்சுக்கலாம். நான் இதை தான் பாயிண்ட்ஸ் லைனில் வச்சுருக்கேன், நம்ம இதை வச்சு படிச்சுக்கலாம். ஓகே. லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து டயகனல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அவங்க வந்து சிமிலரான ப்ராப்பர்ட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இவங்க 2 பேருமே வாட்டரோட ஸ்லோலி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் எங்களோட ஹைட்ராக்சைடு ஹீட் பண்ணும்போது டிகம்போஸ் ஆயிரும். ஓகே. தென் ரெண்டுமே லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் ரெண்டுமே நைட்ரஜனோட டைரக்ட் காம்பினேஷனால் நைட்ரைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராப்பர்ட்டி. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், லித்தியம் ஆக்சைடு மெக்னீஷியம் ஆக்சைடு வந்து சூப்பர் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணாது. இதெல்லாம் சிம்பிள் ஆக்சைட்ஸ். பட் இது சூப்பர் ஆக்சைட்ஸ் சொல்லுவோம்ல, O2-. இந்த சூப்பர் ஆக்சைட்ஸ் வந்து இது ஃபார்ம் பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன், இதோட கார்பனேட்ஸ் எல்லாமே ஹீட் பண்ணும்போது டிகம்போஸ் ஆயிரும், ஈஸிலி டிகம்போஸ். இதான் அந்த ரியாக்ஷன்.
Li2CO3 தான் அந்த லித்தியமோட கார்பனேட். அந்த ஹீட் பண்ணும்போது இது வந்து ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் டிகம்போஸ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட்னா லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் இதோட ஹேலைட்ஸ் வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஹைட்ரேட்டட் ஃபார்ம் லித்தியம்க்கு வந்து 2 வாட்டர் மாலிகுல் ஹைட்ரேட்டடாக இருக்கும். வேறஸ் மெக்னீஷியம்க்கு வந்து 8 moles ஆஃப் வாட்டர் வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து டார்க் அண்ட் லைட். இது வந்து எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆல்கெமிஸ் வந்து சாஃப்ட்வேர் நேச்சராக, வேற இது மட்டும் எது லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் மட்டும் ஹார்டாக இருக்கும். ஓகே, ஆல்கெமெட்டஸும் சரி ஆல்கென் எர்த் மெட்டல்ஸுமே சரி 2 பேருமே சாஃப்ட். இது நம்ம அவங்க ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே படிச்சிருக்கோம். வேற இவங்க 2 பேர் மட்டும் அவங்க குரூப்பில் இருக்க மற்ற எலமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இவங்க ஹார்டராக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஹைட்ரஜன் கார்பனேட்ஸ் வந்து சாலிட் ஃபார்மில் எக்ஸிஸ்டே ஆகாது. சாலிட் ஃபார்மில் இதோட ஹைட்ரஜன் கார்பனேட் இருக்கவே இருக்காது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பெரிலியமோட அனாமலஸ் பிஹேவியர் பற்றி படிக்கலாம். ஸோ லித்தியம் வந்து அனாமலஸ் பிஹேவியர் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுது, என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் அதோட டைனர் ரிலேஷன்ஷிப் வித் மெக்னீஷியம் அண்ட் அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதெல்லாமே பார்த்துட்டோம். இதெல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ரெப்ரசென்ட் வச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகும் படிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பெரிலியம் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு அது பெரிலியம் அலுமினியமோட சேர்ந்து எப்படி டைனர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெரிலியம் அந்த குரூப்லேயே பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் அண்ட் இதில் ஸ்மாலஸ்ட் சைஸ் பார்த்தோம்னா அது பெரிலியமுக்கு தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் சைஸ்னாலே ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் அதுவும் அதுக்கு இருக்குது. தென் கோவலண்ட் நேச்சர். இதோட மோஸ்ட் ஆஃப் த ஃபார்ம் பண்ணுற எல்லா காம்பவுண்ட்ஸுமே மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ் வந்து கோவலண்ட் நேச்சராக தான் இருக்கும். ஓகே, then it is easily hydrolyzed. Then it does not exhibit coordination number more than 4. ஸோ மற்ற இந்த மெக்னீஷியம் ஆகட்டும் கால்சியம் இதெல்லாமே கோஆர்டினேஷன் நம்பர் 6 வரைக்கும் அவங்க வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. வேறஸ் இந்த பெரிலியம் மட்டும் 4 கோஆர்டினேஷன் நம்பர் 4 இந்த கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்குல்ல, இதுக்கு மேலே எந்த ஒரு ஃபார்ம்லையுமே கோஆர்டினேட்டடாக அது வந்து எக்ஸிஸ்டே ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இதோட ஆக்சைட்ஸாக இருக்கட்டும் ஹைட்ராக்சைடாக இருக்கட்டும் எல்லாமே ஆம்ஃபோடெரிக் நேச்சர் ஆகும். இதோட ஆக்சைட்ஸில் வந்து பெரிலியம் ஆக்சைடு BeO இது ஆம்ஃபோடெரிக் தான். இதோட ஹைட்ராக்சைட்ஸ் BeOH ட்வைஸ் இதுவும் ஆம்ஃபோடெரிக் நேச்சர் தான். ஸோ எஸ்ப்ளாக் எலமெண்ட்ஸில் என்னென்ன ஆம்ஃபோடெரிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் கோவலண்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்குது நம்ம படித்தது எல்லாமே நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த சாப்டர் பிளேலிஸ்ட்டில் போனாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். பெரிலியம் வந்து அவங்க குரூப்பில் இருக்க மற்ற எலமெண்ட்ஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ். இப்போது பெரிலியம் வந்து அலுமினியமோட டயகனல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன அப்படி சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். பெரிலியமாகவும் இருக்கட்டும் அலுமினியமாகவும் இருக்கட்டும் இது ரெண்டுமே ஈஸியாக ஆசிட்ஸ்னால அட்டாக் ஆகாது. ஏன்னா இதோட சர்ஃபேஸில் இதோட ஆக்சைடு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். ஓகே, இப்போ இது ஒரு சர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அதுக்கு மேலே லேயர் ஃபார்ம் ஆகும்போது ஆசிட் வந்து ரியாக்ட் பண்ணும்போது அந்த லேயரில் தான் ரியாக்ட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுது, இது வந்து தப்பிச்சிடுது. ஆசிட்னால இது அட்டாக் ஆகிறதில்ல யார் பெரிலியம் அண்ட் மெக்னீஷியம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் இதில் ஹைட்ராக்சைட்ஸ் வந்து இப்போ பெரிலியம் என்ன ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணும் BeOH ட்வைஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த அலுமினியம் BeOH த்ரைஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, பட் இதுவே நம்ம இது இன்னும் எக்ஸஸ் ரொம்ப ஆல்கலிஸோட டிசால்வ் பண்ணிட்டோம் இன்னும் எக்ஸஸாக மட்டும் வேல்யூ கொடுத்துட்டோன்னா இது இந்த மாதிரி கோஆர்டினேட்டட் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து இந்த மாதிரி கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இதோட கோஆர்டினேஷன் நம்பர் 4 தான் இருக்குது. 4 தாண்டி போகவே இல்லை. கோஆர்டினேஷன் நம்பர் 4 தான் இருக்குது. 4 தாண்டி இது போகவே இல்லைங்கிறது இதுலேயே தெரியுது. நெக்ஸ்ட் ஒன் இதில் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் பெரிலியம் குளோரைடு வந்து 2 ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும்னு பார்த்துருக்கோம். சாலிட் ஸ்டேட்டில் வந்து செயின் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அண்ட் ஃபார் வேப்பர் ஃபேஸ் பார்த்தோம்னா இது வந்து குளோரோ பிரிட்ஜ்டு டைமர் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அண்ட் அதே ப்ராப்பர்ட்டி தான் அலுமினியமுக்கு இருக்குது. அலுமினியம் சரி பெரிலியம் சரி அது குளோரோ பிரிட்ஜ்டு ஸ்ட்ரக்சர் இன் வேப்பர் ஃபேஸில் இருக்குது. அண்ட் இது வந்து ரெண்டுமே ஒரு நல்ல லீவிஸ் ஆசிட்ஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் லீவிஸ் ஆசிட்ஸ் பற்றி நம்ம அயானிக் ஈக்குலிபிரியம் சாப்டரில் படிப்போம். அண்ட் தென் ஃபிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷனில் இது கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஒரு ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். அண்ட் இது நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது பார்க்கலாம். Then last one, they have strong tendency to form complexes. அவங்க காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணுற டெண்டன்சி வந்து இதுக்கு ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸஸ் வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல சில ஸ்பெஷல் காம்பவுண்ட்ஸ் லைக் சோடியம் கார்பனேட் சோடியம் குளோரைட் சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் கார்பனேட் இது மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் காம்பவுண்ட்ஸ் வருது.
விச் மீன்ஸ் அந்த எஸ் பிளாக் இருக்க எலமெண்ட் வந்து அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அந்த காம்பவுண்ட்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து நான் எல்லாமே என்சிஆர்டியில் இருக்க ஒரு லைனையும் நான் வந்து இங்கே வந்து எழுதலை. நான் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக எழுதியிருக்கேன். லைக் இதுதான் மோஸ்ட் அண்ட் இதுலேருந்து தான் கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. பட் இல்லை உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் இன்னொரு வாட்டி படிங்க, நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது நீங்கள் படித்ததுக்கப்புறம் இது தவிர்த்து என்சிஆர்டி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். அது வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஓகே, அண்ட் எதுவுமே இதோட யூசஸ் பற்றி நான் இங்கே எதுவுமே சொல்ல. ஸோ இந்த யூசஸ் வந்து நீங்கள் என்சிஆர்டிலேருந்து படிச்சுக்கோங்க. அண்ட் அது தவிர்த்து நீங்கள் ஒரு வாட்டி இந்த என்சிஆர்டியை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ் தவிர்த்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் நோட் அவுட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் ஹெடிங் ஆன் திஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இதோட நேம்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே எத்தனை நம்ம மொத்தத்தில் 8 இருப்பாங்க. ஓகே, மொத்தத்தில் 8 டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தான் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சோடியம் கார்பனேட். ஓகே, சோடியம் கார்பனேட் நம்ம இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இது ஹைட்ரேட்டட் ஃபார்மில் ரெப்ரசென்ட் ஜென்ரல் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இதுதான் சோடியம் கார்பனேட். ஓகே, இது பேர் என்ன? சோடியம் கார்பனேட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட் வந்து NaC ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் இது வந்து அதே சோடியம் குளோரைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்க வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH. இது வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் கால்சியம் கார்பனேட். ஸோ கால்சியம் கார்பனேட் வந்து CaCO3. ஸோ கால்சியம் கார்பனேட். ஓகே, அண்ட் தென் நமக்கு இருக்கிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. அண்ட் இதை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதோட ஃபார்முலாஸ் அண்ட் இதோட நேம்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, அதுக்கு தான். தென் வி ஹாவ் கால்சியம் ஆக்சைடோட ஃபார்முலா பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் கால்சியம் ஆக்சைடு. அண்ட் தென் அதுக்கப்புறம் தென் சோடியமோட இன்னொரு காம்பவுண்ட் இருக்கும், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இது சோடியம் கார்பனேட்டுக்கும் இதுக்கு இருக்கிறது ஒரு ஹைட்ரஜன் டிஃப்ரென்ஸ். இது நம்ம வந்து கார்பனேட் சொல்லுவோம், அண்ட் இது பைகார்பனேட் சொல்லலாம், இல்லை ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஜிப்சம். இதோட ஃபார்முலா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், CaSO4 ½ இதுதான் நம்ம POP, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுதான் ஜிப்சம்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அண்ட் லாஸ்ட்டில் நம்ம வந்து சிமெண்ட்டை பற்றி படிப்போம். அண்ட் அதுவும் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ரிலேட்டடான கான்செப்ட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சோடியம் கார்பனேட். சொன்ன மாதிரி Na2CO3 சோடியம் கார்பனேட். பட் இது ஆக்சுவலி ஹைட்ரேட்டட் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகும். விச் மீன்ஸ் 10 moles ஆஃப் வாட்டரோட ஹைட்ரேட்டட் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் இதை தான் நம்ம வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லலாம். வாஷிங் சோடா சொல்கிறது நத்திங் பட் சோடியம் கார்பனேட். நம்ம வாஷிங் யூஸ் பண்ணுறோம்ல அந்த வாஷிங் சோடா, அதில் வந்து என்ன இருக்குன்னா சோடியம் கார்பனேட் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்துக்குமே இன்னொரு நேம் இருக்குது. நம்ம ஒரு கெமிக்கல் நேம்ங்கிறது தான் சோடியம் கார்பனேட். பட் அதை தவிர்த்து இதுக்கு ஒரு காமன் நேம் இருக்குது, வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு காம்பவுண்ட் படிக்கும் நமக்கு தெரியும். அந்த வேலை வந்து சோடியம் கார்பனேட் வந்து வாஷிங் சோடா அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. ஸோ சோடியம் கார்பனேட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா பை சால்வேஸ் ப்ராசஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோடியம் கார்பனேட்டை வாஷிங் சோடா நம்ம சால்வேஸ் ப்ராசஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நம்ம சால்வேஸ் ப்ராசஸ் ரியாக்ஷன் பார்க்கலாம். எடுத்தோடனே பயப்பட வேணாம், இது ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் தான். ஸோ சோடியம் கார்பனேட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் பை சால்வேஸ் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம். சால்வேஸ் ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு முதல்ல என்ன தேவைன்னா அமோனியா, 2 moles ஆஃப் அமோனியா தேவை. தென் நம்மளுக்கு வாட்டர் தேவை. அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு தேவை. ஸோ அமோனியா, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, இவங்க 3 பேர் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது காம்பவுண்ட் வந்து அமோனியம் கார்பனேட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ 2 moles ஆஃப் அமோனியா, H2 அண்ட் கார்பன் டை ஆக்சைடு சேர்க்கும் போது நம்மளுக்கு 2 moles ஆஃப் அமோனியா 2 moles ஆஃப் அமோனியா, வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு சேர்க்கும் போது நம்மளுக்கு அமோனியம் கார்பனேட் வந்து ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகேவா, ரிமெம்பர் அமோனியம் கார்பனேட் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த அமோனியம் கார்பனேட்டை எடுத்துக்கிறேன். இந்த அமோனியம் கார்பனேட்டை நான் வந்து திரும்பவும் வாட்டரோடையும் கார்பன் டை ஆக்சைடோடையும் ட்ரீட் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு என்ன நடக்குன்னா அமோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட் கிடைக்கும். எனக்கு கிடைக்கும். அமோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட் பார்த்தா தெரியும். 2 moles ஆஃப் அமோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நான் அமோனியா எடுத்துக்கிட்டேன், வாட்டர் ரியாக்ட் பண்ணேன், வாட்டர் ஆட் பண்ணேன், கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணேன், எனக்கு அமோனியம் கார்பனேட் கிடச்சிது. இப்போ அந்த அமோனியம் கார்பனேட்டில் திரும்பவும் நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன், கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணுறேன்.
எனக்கு அம்மோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட் கிடச்சிருக்கு. இப்போது இந்த அம்மோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை எடுத்துக்கிறேன். அப்போ இந்த அம்மோனியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டோட நான் வந்து NaCl இருக்குல்ல, அது நான் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும், இந்த NH4 வந்து இந்த Cl அயனை எடுத்துக்கும் அண்ட் மிச்சம் இருக்கிறது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். அப்போ என்ன ஃபார்ம் பண்ண, NaHCO3 which is nothing but what, sodium hydrogen carbonate. sodium hydrogen carbonate or sodium bicarbonate நம்மளுக்கு கிடச்சிருக்கு அண்ட் ப்ளஸ் அம்மோனியம் குளோரைடும் கிடச்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ப்ராடக்டை வந்து எடுத்துக்கிறோம், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் 2 moles எடுத்துப்போம். ஓகே, அண்ட் இதை நம்ம டிகம்போஸ் பண்ணுறோம். அப்போ டிகம்போஸ் பண்ணது என்ன கொடுக்குன்னா, சோடியம் கார்பனேட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா, அண்ட் இதுதான் இந்த ஹோல் ரியாக்ஷன் ஆஃப் திஸ் சால்வேஸ் ப்ராசஸ். ஸோ சால்வேஸ் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். அந்த ரியாக்ஷன் வந்து நீங்கள் வந்து இந்த வேலை ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த ரியாக்ஷன். ஓகே, வெரி சிம்பிள் ரியாக்ஷன் தான் சால்வேஸ் ப்ராசஸ். அண்ட் இந்த சால்வேஸ் ப்ராசஸில் நம்ம வெறும் சோடியம் கார்பனேட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா, நம்ம பொட்டாசியம் கார்பனேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பொட்டாசியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து ரொம்பவே சொல்யூபிளாக இருக்கும். ஸோ அது ரொம்ப சொல்யூபிளாக இருக்கிறனால அது ஈஸியாக நம்ம டிகம்போஸ் பண்ணால் பொட்டாசியம் கார்பனேட் ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளுக்கு முதல்ல பொட்டாசியம் ஹைட்ரஜன் கார்பனேட் தானே ஃபார்ம் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம சோடியம் கார்பனேட் இங்கே இருக்குது. சோடியம் கார்பனேட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டாக தான் இருந்துச்சு. அதை டிகம்போஸ் பண்ணும்போது அது கிடச்சிது. வேறு இது நம்ம பொட்டாசியம் கார்பனேட் எப்படி இருக்கும், KHCO3 பொட்டாசியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இதான பொட்டாசியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இது வந்து ரொம்பவே சொல்யூபிளாக இருக்கும். இருக்கிறதுனால இது டிகம்போஸ் ஆகாது. ஸோ இது டிகம்போஸ் ஆனால் தானே நம்மளுக்கு வந்து பொட்டாசியம் கார்பனேட் கிடைக்கும். வேறு இந்த பொட்டாசியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து ரொம்ப சொல்யூபிளாக இருக்கிறதுனால இது டிகம்போஸ் பண்ணாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம இது வந்து பொட்டாசியம் கார்பனேட் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சில ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வாஷிங் சோடா நம்மக்கிட்ட இருக்குது Na2CO3.10H2. இது 10H2 ஃபார்மில் ஹைட்ரேட்டடாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு ஹையான டெம்பரேச்சர் 375 டிகிரி செல்சியஸில் நான் ஹீட் பண்ணுறேன். அப்போ ஹீட் பண்ணும்போது என்ன பண்ணும், இது டிகம்போஸ் ஆகிரும். டிகம்போஸ் ஆகும்போது என்ன பண்ணுன்னா, இது வந்து அதுக்கிட்ட இருக்கிற வாட்டர் எல்லாமே கொடுத்துரும். எக்ஸப்ட் 1 mole ஆஃப் வாட்டர் வச்சு மிச்சம் 9 moles ஆஃப் வாட்டருமே அதை வந்து கொடுத்துரும். ஓகே, எப்போவுமே இதை நான் ஹீட் பண்ணும்போது எனக்கு வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகிருக்கலாம். அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. ஹீட் பண்ணும்போது 9 moles ஆஃப் வாட்டர் போயிடுது, பட் ஒரே 1 mole ஆஃப் வாட்டர் மட்டும் இங்கே இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து திரும்பவும் ஹீட் பண்ணுறேன் இன்னும் ஹையரான டெம்பரேச்சர், நல்ல ஹை டெம்பரேச்சரில், விச் மீன்ஸ் 375 டிகிரி கெல்வினோட ரொம்ப ஹை டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்பொழுது இது வந்து Na2CO3 ஃபார்ம் பண்ணும் அண்ட் அந்த 1 mole ஆஃப் வாட்டர் லீவ் பண்ணிடும். அண்ட் இந்த வெறும் Na2CO3 நம்ம சோடா ஆஷ் அப்படின்னு சொல்லணும். சோடா ஆஷ் சொல்கிறது என்ன, சோடா ஆஷ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, குளோரைட், சோடியம் குளோரைடு யார், NaCl. ஸோ NaCl வந்து எங்கே அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு வந்து பீச்சில் குளோரைட், சோடியம் குளோரைட், NaCl அண்ட் இது நம்ம காமன் சால்ட் அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக. அண்ட் ஸோ நீ நல்லா யோசிச்சு பாருங்கள், சால்ட் எங்கே இருக்கும், கடலில் இருக்கும், ஓஷனில் இருக்கும், சீல இருக்கும், ஓஷன்ஸில் இருக்கும். அப்போ நம்ம வந்து சோலார் எவாப்ரேஷன் அந்த மெத்தட் மூலமாக தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணோம். அண்ட் அந்த சோலார் எவாப்ரேஷன் மெத்தட் வச்சு நம்ம மெயின்லி சோடியம் குளோரைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அண்ட் இதில் வந்து CaCl2 அண்ட் MgCl2 இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இந்த சொல்யூஷனில் இருக்கும். அது சொல்யூஷனில் நம்ம என்ன தான் வந்து ஃபில்டர் பண்ணாலும் அது வந்து கொஞ்சம் அமௌண்ட் அது சொல்யூஷனில் இருக்கும். அண்ட் அதை பற்றி நான் அவ்வளோவா ஸ்பேஸில் பிகாஸ் சோலார் எவாப்ரேஷன் மூலமாக தான் மெஜாரிட்டி வந்து சோலார் எவாப்ரேஷன் மூலமாக சோடியம் குளோரைடு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அண்ட் அது தவிர்த்து என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத நீங்கள் வந்து என்சிஆர்டியில் பண்ணணும். இந்த டாபிக் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் இது படித்ததுக்கப்புறம் என்சிஆர்டியில் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்பவும் ஒரு வாட்டி படிக்கணும். பிகாஸ் நான் சொன்ன தவிர்த்து இதை அடிஷன் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து அது படிச்சுக்கோங்க. ஓகேவா, அதனால தான் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH அண்ட் இது வந்து காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுவோம். இன் கேஸ்னர் செல்லை நம்ம எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுவோம் ஆஃப் சோடியம் குளோரைடு. ஓகே, கேஸ்னர் கர்னல் செல் சொல்கிறோமே அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, கேஸ்னர் கர்னல் செல்லுங்கிறது என்னென்னா, இந்த செல்லில் வந்து கேத்தோடுகளில் மெக்யூரி இருக்கும், ஆனோடில் கார்பன் இருக்கும். கேத்தோடில் மெக்யூரி இருக்கும், ஆனோடில் கார்பன் இருக்கும். கார்பன் ஃபார்ம் கிராஃபைட்டோ ஏதோ ஒரு ஃபார்மில், பட் கார்பன் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு செல் இருந்துச்சுன்னா அது கேஸ்னர் கர்னல் செல் சொல்லுவோம். அண்ட் நம்ம NaCl வந்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணோம் இன் கேஸ்னர் கர்னல் செல். அண்ட் நம்மளுக்கு கேத்தோடில் இந்த ரியாக்ஷன் நடக்குது, ஆனோடில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. அண்ட் ஃபைனல் ப்ராடக்டாக வந்து நமக்கு NaOH வந்து ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் எழுதலை. அண்ட் ஃபைனலி கேத்தோடில் இந்த ரியாக்ஷன், ஆனோடில் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அண்ட் ஃபைனலி வி கெட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆஸ் அவர் ப்ராடக்ட். ஓகே, அண்ட் இந்த ரியாக்ஷன்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணல. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட் ஃப்ரம் NCERT.
ஹைட்ரஜன் கார்பனேட். சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது பேக்கிங் சோடா. ஸோ இந்த பேக்கிங் ஃபார் மேக்கிங் ஆஃப் கேக்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணோம். ஸோ அதான் நம்மளோட அந்த கேக் நம்ம பேக் பண்ண பேஸ்ட்ரீஸ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். அது அந்த ரீசனுக்காக நம்ம பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணோம். ஸோ அந்த பேக்கிங் சோடாவோட கெமிக்கல் நேம் தான் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஆர் சோடியம் பைகார்பனேட். ஓகே, ஸோ சோடியம் பைகார்பனேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு இது கிடைக்கும். ஸோ நம்ம வந்து சால்வேஸ் ப்ராசஸில் கடைசி ரியாக்ஷன் பார்த்தோம். என்னது? 2 moles ஆஃப் NaHCO3 வந்து டிகம்போஸ் ஆகும்போது Na2CO3 + H2O + வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் இந்த ரியாக்ஷனை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த ரியாக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் இங்கே இருக்கும். இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ் பண்ணனா எனக்கு வந்து சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? சோடியம் கார்பனேட்டும் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இது மூணுத்தையும் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஓகே, சரி, அடுத்த 3 காம்பவுண்ட் என்னன்னா கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, தென் கால்சியம் கார்பனேட். நம்மளுக்கு கன்ஃபார்மாக கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். எது குவிக் லைம் சொல்லுவோம், எது ஸ்லேக்கட் லைம் சொல்லுவோம், ஸ்லேக்கிங் ஆஃப் லைம் ஆர் ஸ்லேக்கட் லைம் சொல்லுவோம், எதை வந்து லைம் ஸ்டோன் சொல்லுவோம் அப்படின்னு நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இந்த கால்சியம் ஆக்சைடு இருக்குல்ல, இதை தான் நம்ம வந்து குவிக் லைம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் குவிக் லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ஸ்லேக்கிங் ஆஃப் லைம் ஆர் அந்த ஸ்லேக்கிங் ஆஃப் லைம் தான் ஆக்சுவல் நேம். பட் நம்ம ஷார்ட்டாக ஸ்லேக்கட் லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்லேக்கட் லைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் வி ஹேவ் கால்சியம் கார்பனேட். அண்ட் இந்த கால்சியம் கார்பனேட்டை வந்து நம்ம லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். லைம் ஸ்டோன் அப்படின்னு நம்ம கால்சியம் கார்பனேட்டை வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம படிக்க போது வந்து கால்சியம் ஆக்சைடு. ஸோ கால்சியம் ஆக்சைடுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதோட காமன் நேம் என்னது? குவிக் லைம். ஓகே, ஸோ இது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரியாக்ஷன்னா கால்சியம் கார்பனேட்டை நம்ம வந்து டிகம்போஸ் பண்ணுறோம். நம்ம கால்சியம் கார்பனேட் வந்து ஹீட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அவுட் கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம கால்சியம் ஆக்சைடு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கால்சியம் ஆக்சைடு இருக்குல்ல, இது நம்ம வாட்டரோட ரியாக்ட் பண்ணோம்னா இது வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணும். இது இம்பார்ட்டண்ட்டான திங். ஓகே, இந்த கால்சியம் ஆக்சைடு நம்ம வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணும். இதுவே இந்த கால்சியம் ஆக்சைடு இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணனா இது வந்து கால்சியம் கார்பனேட் வந்து ஃபார்ம் பண்ணும். விச் இஸ் நத்திங் பட் இந்த ரியாக்ஷனோட ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஸோ இது 2 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் ஃபார் கால்சியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு சொன்ன அதோட காமன் நேம் என்ன? ஸ்லேக்கட் லைம் ஆர் ஸ்லேக்கிங் ஆஃப் லைம் சொல்லுவோம். அண்ட் இது வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது நம்ம இங்கேயே பார்த்தாச்சு. கால்சியம் ஆக்சைடோட வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் இது வந்து என்ன ரியாக்ஷன்? இதோட ஒரு ரியாக்ஷன் பார்க்கலாம். என்னென்னா இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம கார்பன் டை ஆக்சைடு ட்ரீட் பண்ணும்போது இது வந்து கால்சியம் கார்பனேட் வந்து ஃபார்ம் பண்ணும். அண்ட் இது வந்து மில்கினஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது மீன்ஸ் அந்த சொல்யூஷன் வந்து மில்க் கலரில் வந்து ஆயிரும். ஓகே, அந்த மில்கினஸ் நம்ம இண்டிகேட் பண்ணோம் அண்ட் வாட்டரையும் கொடுக்கும். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். ஸோ நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறது வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து இப்போ ஒரு இடத்துல கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னா இப்படி ஒரு கண்டெய்னர் கார்பன் டை ஆக்சைடு வச்சுருக்கேன்னா நான் அதுக்கிட்ட கால்சியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கும்போது இது என்ன பண்ணும்? மில்கினஸ் ஃபார்ம் பண்ணும். மில்க் கலரில் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா இது வந்து கால்சியம் கார்பனேட் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ விச் மீன்ஸ் வாட்? இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் என்ன ஆகுனா ஃபர்தராக நம்ம இன்னும் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆட் பண்ண என்ன ஆகும்னா இந்த மில்கினஸ் வந்து காணாமல் போயிடும். ஏன் காணாமல் போகுதுன்னா கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ரீசனால் இது உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? கால்சியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். இதோட நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து போடுறோம். அப்போ வந்து என்ன ஆகுது? நம்மளுக்கு கால்சியம் கார்பனேட் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் இதனால தான் நமக்கு இந்த மில்கினஸ் வந்து கிடைக்குது அப்படி சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஃபர்தராக இன்னும் இந்த கால்சியம் கார்பனேட் பட் ஆல்ரெடி இங்கே வந்து வாட்டரும் இருக்குது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டரும் இருக்குது, ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஸோ அந்த கால்சியம் கார்பனேட் ஆட் பண்ண ஆகுது. இதெல்லாம் சேர்ந்துட்டு கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஃபார்ம் பண்ணிடும். விச் இஸ் வாட்? பைகார்பனேட், கால்சியம் பைகார்பனேட். அண்ட் இதனால என்ன ஆகும்? இது ஃபார்ம் ஆகுறதுனால மில்கினஸ் வந்து காணாமல் போயிடும். மில்கினஸ் டிஸப்பியர் ஆகும். இந்த கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் நம்ம ஹீட் பண்ணும்போது இது திரும்பவும் கால்சியம் கார்பனேட் அண்ட் அந்த கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் இது எல்லாத்தையும் கொடுத்துரும் திரும்பவும். அப்போ திரும்பவும் நம்ம இதை டிகம்போஸ் பண்ணால் நம்ம இதை வந்து கால்சியம் கார்பனேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது ஒரு இம்பார்ட்டண்டான திங். இதை பேஸ் பண்ணி நீட் எக்ஸாமில் ஒரு கொஷினும் வந்திருக்கு. ஓகேவா? அது நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் இருக்குது.
இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை நம்ம வந்து 2 moles ஆஃப் குளோரினோட ட்ரீட் பண்ணும்போது we get CaCl2, CaOCl2 அண்ட் ப்ளஸ் 2H2. இதை தான் நம்ம வந்து ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஹோல் வந்து நம்ம ப்ளீச்சிங் பவுடர் சொல்லுவோம். ஓகே, இந்த ஹோலை தான் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் சொல்லுவோம். ஓகேவா, இந்த ஹோல் இதுதான் ப்ளீச்சிங் பவுடர் சொல்லுவோம். பட் ஆக்சுவலி ப்ளீச்சிங் பவுடர் ஃபார்ம் என்னென்னா CaOCl2 தான். CaOCl2 தான் ப்ளீச்சிங் பவுடர். பட் நம்ம இது மூணுத்தையுமே சேர்த்து தான் ப்ளீச்சிங் பவுடர் சொல்லுவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் இஸ் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் CaCO3. ஸோ CaCO3 வந்து நம்ம லைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இந்த ப்ராசஸோட இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இந்த ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். CaO ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணால் CaCO3 கிடைக்கும். அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட சில ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும்பொழுது கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இது நம்ம ஆல்ரெடி இந்த மில்கினஸ் இந்த இதில் பார்த்துருக்கோம். அண்ட் தென் கால்சியம் குளோரைடு வந்து சோடியம் கார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இது ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இது ரெண்டுமே இதோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அண்ட் இதுக்கப்புறம் படிக்க போகிறது எல்லாமே இதோட ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரெண்டாவது மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இது ரெண்டு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கால்சியம் கார்பனேட் வந்து HClோட ட்ரீட் பண்ணும்போது இது வந்து கால்சியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணுது, வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அதே சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணும்போது CaSO4 வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ லாஸ்ட் காம்பவுண்ட் இஸ் கால்சியம் சல்ஃபேட். கால்சியம் சல்ஃபேட் வந்து ஜென்ரலி நம்ம ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ CaSO4.2H2O இதை தான் நம்ம ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது சிமெண்ட் ரிலேட்டட் அந்த ப்ராடக்ட் தான் இது. அண்ட் இது நம்ம வந்து 393 கெல்வினில் ஹீட் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க வாட்டர்ஸ் எல்லாமே லீவ் ஆகிடும். அப்போ வந்து CaSO4.1/2H2O ஃபார்ம் பண்ணும். அண்ட் இது தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சொல்லுவோம். அண்ட் இது வந்து ஸ்டாச்சூஸ் மேக்கிங் அண்ட் இது மாதிரி இந்த டென்டிஸ்ட்ரியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க ஃபார் டூத் ஃபில்லிங். அண்ட் இந்த போன் ஃப்ராக்சரைஸ்னால் கூட அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதான் நான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சொல்லுவோம். இப்போ ஃபர்தராக இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை நான் இன்னும் ஹீட் பண்ணுறேன். லைக் மோர் தென் 93 கெல்வினை விட ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது இந்த மிச்சம் இருக்க அந்த half mole ஆஃப் வாட்டர் கூட லிபரேட் ஆயிடும். அப்போ என்ன ஃபார்ம்னா CaSO4 அந்த மிச்சம் இருக்கிற ப்ளஸ் அந்த மிச்சம் இருக்க வாட்டர் ஃபார்ம் ஆயிடும். அண்ட் இதை வந்து நம்ம burnt plaster ஆர் டெட் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அண்ட் இதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிப்சம் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் ரிமைனிங் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இந்த ரியாக்ஷனை கிடைக்குது. அண்ட் தென் இது நம்ம ஃபர்தராக ஹீட் பண்ணனா அந்த மிச்சம் இருக்கிற வாட்டர் மாலிகுலுமே போயிடும். அண்ட் இது அன்ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணும். அண்ட் இது நம்ம டெட் ஆர் burnt பிளாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது அதே மாதிரி CaSO4 இதுதான் நம்ம வந்து டெட் ஆர் burnt பிளாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இப்போ வந்து நம்ம சிமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சிமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே தான் இது ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் த பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெக்னீஷியம், கால்சியம், தென் சோடியம் அண்ட் பொட்டாசியம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது ஒரு வாட்டி ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற எதாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பயாலஜி வந்து எடுத்துருப்பீங்க. அண்ட் அது நீங்கள் படிக்கவும் உங்களுக்கு அவ்வளோவா டிஃபிகல்ட்டி இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம சிமெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிமெண்ட்டுங்கிறது என்னது, பில்டிங்கெல்லாம் கட்டுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பவுண்ட் தான் சிமெண்ட்டுங்கிறது. அண்ட் ஃபர்ஸ்ட்டாக இங்கிலாண்டில் தான் டிஸ்கவர் பண்ணாங்க. சரி, இங்கிலாண்டில் தான் இது வந்து யூஸ் பண்ணாங்க. அண்ட் இது வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. பிகாஸ் இதுக்கு வந்து சிமெண்ட் ஃபார்ம் பண்ணி நமக்கு லைம்ஸ்டோன் தேவை. லைம்ஸ்டோன்னா யார், CaCO3. அண்ட் அது வந்து இந்த போர்ட்லேண்டில் இருக்கிற ஒரு இடத்துல தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் அதனால தான் இதுக்கு வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து என்னென்னா சிமெண்ட்டு சொன்னாலே அது மெஜாரிட்டி அமௌண்ட் வந்து இந்த லைம் தான் இருக்கும். விச் இன்ஸ் கால்சியம் ஆக்சைடு தான் மெஜாரிட்டி அமௌண்ட் இருக்கும். அண்ட் அதோட சேர்த்து இந்த சிலிக்கா விச் இஸ் SiO2 அண்ட் சில அலுமினியம், ஐரன், மெக்னீஷியம் இதெல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இந்த அமௌண்ட் ஆஃப் கொஞ்சம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸும் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ அது சிமெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பில்டிங் கட்டுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன்றுக்கான பர்சன்டேஜ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க இந்த ஹைலைட்டட் பாயிண்ட் வந்து இது ஆக்சுவலி கலர் பிரிண்டில் எடுத்திருந்தால் அது ஹைலைட்டடாக இருந்திருக்கும். இது பிளாக் பிரிண்ட்னால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகேவா, இந்த ஹைலைட்டட் பாயிண்ட் இருக்குல்ல, இது நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. அதாவது சிமெண்ட்டில் சிலிக்கா சொல்லும்போது SiO2, சிலிக்கா சொல்கிறது SiO2 அண்ட் அலுமினா சொல்கிறது வந்து Al2O3. அலுமினா சொல்கிறது வந்து
Al2O3. ஸோ இந்த சிலிக்காவுக்கும் இந்த அலுமினாக்கும் எவ்வளோ ரேஷியோ இருக்கணும் அப்படி பார்த்தோன்னா 2.5லேருந்து 4க்குள்ளே ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேவா, அது ரேஷியோ. ஸோ சிலிக்காவுக்கும் இந்த அலுமினாக்கும் எவ்வளோ ரேஷியோனா 2.5லேருந்து 4 ரேஷியோ வந்து இருக்கணும். அண்ட் த ரேஷியோ ஆஃப் லைம் டு த டோட்டல் ஆக்சைட்ஸ் ஆஃப் சிலிக்கான், அலுமினியம் அண்ட் ஐரன் எவ்வளோ, அதாவது லைம் கம்பேர் பண்ணும்போது, அதாவது இந்த டோட்டல் ஆக்சைட்ஸ் ஆஃப் எதோட ஆக்சைட் சொல்கிறாங்க, சிலிக்கானோட ஆக்சைடு சொல்கிறாங்க, அலுமினியமோட ஆக்சைடு சொல்கிறாங்க, அண்ட் தென் ஐரனோட ஆக்சைடு சொல்கிறாங்க. இந்த மொத்த ஆக்சைடு நம்ம கேல்குலேட் பண்ணி வர வேல்யூக்கும் இந்த லைமோட வேல்யூ, CaOட வேல்யூ டிவைட் பண்ண இந்த ரேஷியோ வந்து எவ்வளோ வரணும்னா கிட்டத்தட்ட 2க்கு வரணுமா, லெஸ் ஆர் க்ளோஸ் டு 2 வரணும். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இந்த ஹைலைட்டட் பாயிண்ட் மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகே, நான் the raw material for the manufacture of cement வந்து limestone and clay. ஸோ clay சொல்லும்போது இந்த அலுமினியமும் அதில் இன்க்ளூடாக இருக்கும், ஐரன், மெக்னீஷியம் இதுவும் அந்த கிளேயில் இன்க்ளூடாக இருக்கும். அண்ட் லைம்ஸ்டோன் ஆப்வியஸ்லி, CaCO3 அதில் மெயினாக இந்த லைம் பார்ட் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ஸ் போர்ட்லாண்ட் சிமெண்ட் தானே முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த போர்ட்லாண்ட் சிமெண்ட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு காம்பவுண்ட் என்ன பார்த்தோம்னா டைகால்சியம் சிலிக்கேட்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான காம்பவுண்ட். தென் ட்ரைகால்சியம் சிலிக்கேட் அதுவும் இருக்குது. தென் ட்ரைகால்சியம் அலுமினேட். ஸோ இந்த சிலிக்கேட், அலுமினேட், சிலிக்காஸ், அலுமினாஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் காம்பவுண்டாக சிமெண்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வேறு போர்ட்லாண்ட் சிமெண்ட் அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறத நமக்கு தெளிவாக அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க செட்டிங் ஆஃப் சிமெண்ட். ஓகேவா, ஸோ நம்ம சிமெண்ட் வந்து எப்போயும் வாட்டர் மிக்ஸ் ஆகும்போது டக்குன்னு இது வந்து ஹார்டாயிராது. கரெக்டாக கொஞ்சம் டைம் எடுக்கணும். பிகாஸ் அந்த இருக்கிற மாலிகுலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்ரேட் ஆகணும். அதுக்காக டைம் எடுக்கணும். நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டு நிறைய டிவிஸில் பார்த்துக்கலாம், மூவிஸில் இல்லை நம்ம நேரில் கூட பார்த்துருக்கலாம். சிமெண்ட் வந்து நம்ம வாட்டரில் கலக்கணுன்னே டக்குன்னு ஹார்டாகிறது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து ஹார்ட் ஆகும். ஓகேவா, அதில் வந்து நமக்கு கொஞ்சம் மட்டும் ஜிப்சம் வந்து ஆட் பண்ணோம். ஏன்னா அந்த செட்டிங் ஆஃப் சிமெண்ட் ப்ராசஸை வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறது. இதில் அந்த சிமெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜிப்சமும் கொஞ்சம் அமௌண்ட் ஜிப்சமும் ஆட் பண்ணுவாங்க. ஜிப்சம், ஓகே, ஜிப்சமோட ஃபார்முலாலாம் படிச்சிருக்கோம் கரெக்டாக. CaSO4.2H2 தான் ஜிப்சம். ஓகே, தான் ஜிப்சம். இந்த ஜிப்சமும் சிமெண்ட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த செட்டிங் டவுன் ப்ராசஸை இன்னும் ஸ்லோ பண்ணுறதுக்கு, ஸோ தட் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அதுக்கான ஒரு ரீசனுக்காக ஸ்லோவாக எனக்கு இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்காக இதாகும்ல, அந்த ரீசனுக்காக தான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து செட்டிங் டவுன் ப்ராசஸ், அதாவது சிமெண்ட் வந்து ஹார்டாகிற ப்ராசஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆக்குறது, விச் மீன்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து அது வந்து ஹார்ட் ஆகுது. அந்த ரீசனுக்காக வந்து ஜிப்சம் வந்து ஆட் பண்ணுவாங்களாம். ஸோ யூசஸ் ஆஃப் சிமெண்ட் பார்க்கும்போது சிமெண்ட் ஹஸ் பிகம் அ கமாடிட்டி. லைக் சிமெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இந்த பில்டிங்ஸ் வந்து கட்டுறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கான்க்ரீட்ஸில் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சிமெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான காம்பவுண்டாக இருக்குது. ஸோ பிரிட்ஜஸ், டேம்ஸ், பில்டிங்ஸ் இதெல்லாம் கட்டுறதுக்கு நம்ம சிமெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான காம்பவுண்டாக இருக்குது. ஓகேவா, அண்ட் தட் சரி, இதோட இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த டாபிக் வந்து கொஞ்சம் தியரிட்டிக்காக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே தியரிட்டிக்கான பார்ட் தான். அண்ட் இதனால நீங்கள் இது ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள் என்சிஆர்டிலேருந்து. இப்போ நான் சொன்னது தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அடிஷ்னல் பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அது உங்கள் எக்ஸாமுக்கு கேட்டால் நீங்கள் வந்து ஈஸியாகவே எழுதலாம். ஓகே, நம்ம இதுக்கு ரிலேட்டடான சில ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காம்பவுண்ட் A ஆன் ஹீட்டிங் கிவ்ஸ் எ கலர்லெஸ் கேஸ். ஒரு காம்பவுண்ட் A இருக்குது, அது நம்ம ஹீட் பண்ணும்போது ஒரு கலர்லெஸ் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஒரு ரெசிடியூ மிச்சமும் இன்னொரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் இஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ரெசிடியூவை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு காம்பவுண்ட் Bங்கிறது ஒன்று கிடைக்குதான். ஓகேவா, எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் பபிள்டு த்ரூ ஆக்வசேஷன் ஆஃப் B. ஓகே, இது ஓகே. நம்ம இந்த கொஸ்டின் பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம், பார்ட்டாக வச்சு படிங்க. ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, ஒரு காம்பவுண்ட் A இருக்குது, அது ஹீட் பண்ணும்போது ஒரு கலர்லெஸ் கேஸ் அண்ட் ரெசிடியூ வந்து ப்ரொடியூஸ் பண்ணது சொல்லியிருக்காங்க. இந்த ரெசிடியூவை நம்ம வாட்டரோட ட்ரீட்மெண்ட் வந்து காம்பவுண்ட் B வந்து ஃபார்ம் பண்ணது சொல்லியிருக்காங்க. இந்த Bயை வந்து நம்ம எக்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ட்ரீட் பண்ணும்பொழுது இது காம்பவுண்ட் Cயை ஃபார்ம் பண்ணது சொல்லியிருக்காங்க. அண்ட் C வந்து சாலிட் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த Cயை நம்ம ஹீட் பண்ணோம்னா இது திரும்பவும் காம்பவுண்ட் A வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அந்த கால்சியம் கார்பனேட், ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் கார்பனேட், இந்த மில்கினஸ் ரேட்டட் கான்செப்ட்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட் ஏங்கிறது என்னவா இருக்கலாம்னா, இது ஹீட் பண்ணும்போது ஒரு கலர்லெஸ் கேஸ் சொல்லும்போது நம்ம இப்போதைக்கு எஸ்ப்ளாக் எலிமெண்ட்ஸ் கலர்லெஸ் கேஸ் நம்ம ரியாக்ஷனுங்கிறது படிச்சுட்டு, ஸோ நம்ம ரியாக்ஷன் இதை வந்து இப்போ படித்த டாபிக் தான். இப்போ நம்ம படித்த டாப்பிக்கில் கேஸஸ் சொல்கிறது எல்லாமே CO2 கேஸ் தான். பிகாஸ் நம்ம CO2 கேஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிறத பார்த்துருக்கோம். அப்போது அந்த கேஸ் CO2வாக இருக்கும். விச் மீன்ஸ் வாட், CaCO3. அப்போ நம்ம CO2 எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம், CaCO3 இதை வந்து நம்ம டிகம்போஸ் பண்ண CO2 அண்ட் CaO வந்து கிடைக்கும். விச் மீன்ஸ் வாட், இந்த காம்பவுண்ட் என்னவாக இருக்கலாம்,
என்னவா இருக்கலாம், நம்ம இன்னும் கன்ஃபார்ம் இல்லை, லைம் ஸ்டோனாக இருக்கலாம். அண்ட் இந்த கலர்லெஸ் கேஸ் வந்து CO2வாக இருக்கலாம். அண்ட் இதுதான் அந்த ரெசிடியூவாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டில், இந்த ரெசிடியூவாக நம்ம வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு காம்பவுண்ட் B கிடைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம CaO வந்து வாட்டரோட ட்ரீட் பண்ணலாம். அப்போ ட்ரீட் பண்ணால் we get what? CaOH ட்வைஸ் கிடைக்கும். கரெக்டாக? அண்ட் இதான் காம்பவுண்ட் Bங்கிறாங்க. அண்ட் இது என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த காம்பவுண்ட் Bயை திரும்பவும் நம்ம CO2வோட ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸஸ் ஆஃப் CO2வோட ரியாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது CaOH ட்வைஸ் ப்ளஸ் CO2 இது என்ன ஃபார்ம் பண்ணோம்? ஆக்சுவலி இந்த பாயிண்ட் நம்ம இன்னும் நல்லா கவனிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸஸ் ஆஃப் சொல்லியிருக்காங்க. எக்ஸஸ் ரொம்பவே அதிகம். நம்ம இந்த ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். என்னென்னா, கால்சியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது CaCO3 ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன். பட் அதே எக்ஸஸாக போனால் இது என்ன ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன்? கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஃபார்ம் பண்ணி இது கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு ட்ரீட் பண்ணும்போது இது வந்து கால்சியம் கார்பனேட் வந்து ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். பட் இதுவே நம்ம இன்னும் அதிகமாக இந்த CO2 வந்து கொடுத்தோம்னா இது கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஃபார்ம் ஆகுதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ நம்ம இது எக்ஸஸ் ஆஃப் CO2 சொல்லும்போது என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? எக்ஸஸாக ரியாக்ட் பண்ணிச்சுன்னா கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் நத்திங் பட் கால்சியம் கார்பனேட் முதல்ல ஃபார்ம் ஆகிருக்கும். திரும்பவும் இது CO2 ட்ரீட் பண்ணும்போது இது திரும்பவும் கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ப்ராடக்ட் Cங்கிறது என்னது? கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட். அப்போ இந்த கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் நம்ம திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்க, டிகம்போஸ் பண்ணிச்சுன்னா இந்த கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் வந்து டிகம்போஸ் பண்ணோம்னா இது நமக்கு திரும்பவும் CaCO3 தான் கொடுக்குங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் கரெக்ட் தான். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் நம்ம டிகம்போஸ் பண்ணும்போது இது கால்சியம் கார்பனேட்டை தான் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது என்ன, அந்த காம்பவுண்ட் Aங்கிறது என்னென்னா CaCO3. ஓகே, next question. The suspension of slaked lime in water is known as suspension of slaked lime in water. Slaked limeங்கிறது என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடு தான். ஓகே, இந்த வந்து இன்னும் வாட்டரில் வந்து நம்ம போட்டோம்னா என்ன ஆகும்? இது வந்து மில்க் ஆஃப் லைம் வந்து ஃபார்ம் பண்ணும். லைம் வாட்டர் கிடையாது, மில்க் ஆஃப் லைம் ஃபார்ம் பண்ணும். இது இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து ARPMT 2010 கேட்ட கொஷின். அண்ட் இது நீட் ஃபேஸ் 2 2016 கேட்ட கொஷின். நான் தேர்ட் கொஸ்டின், ஜிப்சம் 393 கெல்வினில் ஹீட் பண்ண வந்து ப்ராடக்ட் A ஃபார்ம் பண்ணுது அண்ட் அதோட அதிகமான டெம்பரேச்சர் ரியாக்ட் பண்ணது B ஃபார்ம் பண்ணுது. இந்த ரியாக்ஷன் அவங்க சொல்லி வந்திருக்கேன். ஸோ ஜிப்சம் வந்து அதிகமாக ஒரு 393 கெல்வினில் ஹீட் பண்ண வந்து என்ன கொடுக்கும்? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலா என்ன? CaSO4.12H2O. ஓகே, .12H2O எனக்கு இங்கே பாருங்களேன், CaSO4.12H2O இருக்குது. இப்போ நான் 2 moles எடுத்தால் என்ன ஆகும்? இந்த 2 moles இங்கேயும் மல்டிப்ளை ஆகும். அப்போ என்ன வரும்? 2CaSO4.H2O அப்படி தானே வரும். அப்போ இதுக்குன்னு நம்ம பார்க்கணும். இது எங்கே இருக்குது? இது இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து இங்கே இருக்குது. எஸ். அண்ட் ப்ராடக்ட் B என்னது? இது ஃபர்தராக ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் பண்ணோம்? பர்ன்ட் பிளாஸ்டர் ஃபார்ம் பண்ணும், which is CaSO4. அப்போ கன்ஃபார்மாக ஆப்ஷன் C தான் நம்மளோட ஆன்சர் வரும். அண்ட் இந்த ரியாக்ஷனுங்கிறது ரொம்ப புதுசான ரியாக்ஷன் இல்லை, இதே ரியாக்ஷன் தான். இந்த ரியாக்ஷன் தான் போயிட்டுருக்காங்க. டெம்பரேச்சர் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி தந்த ரியாக்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் which is used in manufacturing of artificial silk. ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த யூசஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த யூசஸ் ஆஃப் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த யூசஸ் அந்த ஸ்பெஷல் காம்ப்ஸ்லாம் படித்தோம்ல, அண்ட் அதோட யூசஸ் வந்து NCERTல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த யூசஸ்லாம் கேட்ட கொஷின் தான். அது ஆர்டிஃபிஷியல் சில்க் யூஸ் பண்ண எது யூஸ் பண்ணோம்? ஆர்டிஃபிஷியல் சில்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணோம்னா NaOH வந்து யூஸ் பண்ணோம். நீங்கள் அந்த யூசஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். ஓகே, இந்தியன் சால்ட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்தியன் சால்ட்பேட் சொல்கிறது நத்திங் பட் KNO3 பொட்டாசியம் நைட்ரேட் தான் இந்தியன் சால்ட்பேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து நம்ம எங்கே படிப்போம்? பிளாக் எலமெண்ட்ஸ் அந்த அண்ட் இது வந்து நம்ம P பிளாக் எலமெண்ட்ஸ் அந்த சாப்டரில் வந்து படிப்போம். லைக் அந்த முன்னாடி இருக்கிற அக்கரன்ஸ் பேராகிராஃபில் வந்து இருக்கும் P பிளாக் எலமெண்ட்ஸ் சாப்டரில். அண்ட் அது படிக்கும்போது நம்ம இந்த பாயிண்ட் வந்து அப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியன் சால்ட்பேட் சொல்லும்போது KNO3 தான். ஓகே, தென் ரேஷியோ ஆஃப் SiO2ங்கிறது என்ன? சிலிக்கா. இது வந்து அலுமினா, Al2O3 அலுமினா. ஃபார் அ குட் குவாலிட்டி சிமெண்ட் என்னவாக இருக்கணும்? நம்ம இப்போ தான் படித்தோம். குட் குவாலிட்டி சிமெண்ட் இது ரெண்டுத்தோட ரேஷியோ என்னவாக இருக்கணும்? 2.5 4 இருக்கணும். வேறு இதுவே கால்சியம் ஆக்சைடுக்கும் கால்சியம் ஆக்சைடு கம்பேர்ட் டு மற்ற ஆக்சைட்ஸ் எவ்வளோ இருக்கணும்? அப்ராக்சிமேட்லி 2 இருக்கணும். 2 கிட்டத்தட்ட 2க்கு வரணும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இந்த சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டலர்ஜிஸ் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.